அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறையை பற்றியும் கிரிவலம் குறித்த அனைத்து கேள்விக்கான பதில்களை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது. கிரிவலம் எப்படி செய்ய வேண்டும், தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன பார்க்கலாம். திருவண்ணாமலை கிரிவலம் தூரம் செல்ல ஏற்ற நேரம். தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கை. ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ, ஆனந்தத்தை தரவல்லதோ, அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உள்ளமும் உடலும் நலம் பெறும். கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது. திருவண்ணாமலை கிரிவலம் தூரம் தெரியுமா? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல மலை சுற்றளவு பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது வழியில் உள்ள அஷ்டலிங்கங்கள் என்னென்ன என்பதையும் பார்க்க இருக்கிறோம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம், இப்படிப்பட்ட லிங்கங்களை நாம் தரிசித்துக் கொண்டே நாம் கிரிவலம் செல்ல இருக்கிறோம். திருவண்ணாமலை கிரிவலம் லிங்க வழிபாடு முறைகள் என்ன தெரியுமா? திருவண்ணாமலை கிரிவலம் லிங்க வழிபாடு முறைகளை பற்றி பார்க்கும்போது மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எண் கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. அது மட்டுமில்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இந்த பாதை விளங்குகிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன. அங்கு பக்தர்கள் அவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கலாம். நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல கிரிவலம் செல்லும் போது நாம் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டு பக்தியோடு நடந்து செல்ல வேண்டும். கிரிவலம் செல்லும் போது எறும்பு பூச்சிகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் சேரும். எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய முறையை இப்போது நாம் பார்க்கலாம். திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கி பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்குங்கள். அதற்கு பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும். இப்படித்தான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் பற்றி பார்க்கலாமா? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேண்டுதல்களை வைத்துக் கொண்டு பக்தர்கள் கிரிவல பாதையை சுற்றி வருவார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டபடி நினைத்தது நடைபெறும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. நீங்களும் பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்வதாக இருந்தால் சென்று வாருங்கள். சென்று வந்த அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த வீடியோ மட்டுமல்ல, உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலையோட கோயில் சிறப்பம்சம் பத்தி பார்க்கலாமா? கார்த்திகை தீபம் கோலாகலமா கொண்டாட காரணம் என்ன? இந்த கோவில்ல கார்த்திகை மாதத்தோட மிகப்பெரிய விசேஷங்கள்ல ஒன்றாக திருக்கார்த்திகை தீபம் மிக விமர்சையா கொண்டாடப்படும் அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை கோயிலோட சிறப்பம்சம் இது எல்லாமே இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கார்த்திகை மாதத்தோட கோயிலோட பெயர் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில். சமஸ்கிருத பெயர் அருணாச்சலேஸ்வரர். தமிழ்ல திரு அண்ணாமலையார் திருக்கோயில்னு சொல்லுவோம். மூலவர் அண்ணாமலையார் தான். தாயார் உண்ணாமுலையால் பார்வதி தேவின்னு சொல்லுவாங்க. சிறப்பு திருக்கார்த்திகை தீபம் விழாக்கள்னு பார்த்தோம்னா சிவராத்திரி, கிரிவலம் அமைந்துள்ள இடம் திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு தான். திருவண்ணாமலை ஏன் இந்த பெயர் வந்தது? அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பொருள். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாது. அதாவது திருமால் வராக அவதாரமாக சிவனின் அடியையும் அன்னமாக பிரம்மா முடியையும் காண முயன்று முடியாத நெருப்புமலை என்பதால் அவர் அண்ணாமலை என்று பெயர் வந்தது.
கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இருந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் கூறுவதுண்டு. அந்த அளவிற்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரி, இங்கே கார்த்திகை தீப பெருவிழா நடக்கும் இல்லையா? இந்த வருடமும் நடக்க இருக்கிறது. மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றப்படும். அதாவது அந்த தீபத்து பெருவிழாவுடைய ஒரு அட்டவணையே இருக்கும். கொடியேற்றுவாங்க, வெள்ளி கற்பக விருட்சம் வரும், வெள்ளி ரிஷப வாகனம், வெள்ளி ரதம், மகாரதம், காலை 4 மணிக்கு பரணி தீபம், மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலை மகாதீபம். இப்படியாக அந்த அட்டவணை நீண்டு கொண்டே போகும். நன்றாக இருக்கும், அருமையாக இருக்கும், போய் பார்த்தீர்களானால். சரி, இதை ஏன் தங்கமலை என்று சொல்றோம்? திருவண்ணாமலையில் இருக்கிற மலை 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது அப்படின்னு டாக்டர் பீர் பால் சகானி அப்படின்ற விஞ்ஞானி தெரிவிச்சிருக்கார். மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா எனும் நூலில் பால் பிரிண்டன் அப்படின்ற ஆய்வாளர் லெமூரியா கண்டத்தோட எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சைவர்களின் நம்பிக்கையின்படி இந்த மலையானது கிருதாயுகத்துல நெருப்பு மலையாக இருந்ததாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாக இருந்ததாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாக இருந்தது எனவும் குறிப்பிடுகிறது. தற்போது கலியுகத்தில் கல்மலையாக உள்ளது என நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். சரி, இந்த திருத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். மலையே சிவலிங்கமாக உள்ளது என்பது நம்பிக்கை. மேலும் முருகன், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், திருமால், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் உள்ளிட்ட சன்னதிகளும் இங்கே இருக்கிறது. கிளி கோபுரம் 81 அடி உயரம்ங்க. மேற்கே பேய் கோபுரம் சொல்வார்கள், 1 அடி உயரம். மேற்கே கட்டை கோபுரம் 70 அடி உயரம். தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம். தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம். வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம். இங்கே லிங்க பவர் இருக்கிறார். திருமால் பிரம்மாவுக்கிடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட அங்கு நெருப்பு பிழம்பாக தோன்றினாராம் ஈசன். இதில் அடிமுடியை யார் முதலில் பார்க்கிறாரோ அவரை திருமால், அதாவது வராக பன்றி வடிவம் எடுத்து நிலத்தை குடைந்து ஈசனின் அடியை காணவும், பிரம்மா அன்ன வடிவம் எடுத்து பறந்தவரின் முடியை காணவும் புறப்பட்டார்கள். பல ஆண்டுகளாயும் அடியை காண முடியாத திருமால் திரும்ப மேலிருந்து விழுந்த தாழம்புவை பிடித்து, நீ எங்கிருந்து வருகின்றாய் என கேட்க, சிவன் தலையில் சூடி பெற்றிருந்த நான் தவறி விழுந்து பல ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்போது நீ சிவனின் முடியை நான் பார்த்து விட்டேன் என சாட்சி சொல்ல வேண்டும் என கேட்கிறார் பிரம்மன். சிவனின் முடியை பார்த்து விட்டேன், இதனால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என கூறி திருமாலை எள்ளி நகையாடினாராம். இதனால் ருத்ரனாக மாறிய சிவன், பொய்யுரைத்த தாழம்பு இனி என் பூஜைக்கு பயன்படவே செய்யாது. அதோடு பத்மகர்ப்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றுவாய் என உரைத்தாராம். இனி உலகத்தில் உனக்கென தனி ஆலயம் அமையாது என கூறினாராம். பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்கவே, இனி சிவலிங்கத்தில் அடிப்பகுதியில் பிரம்மன், நடுவில் விஷ்ணு, மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக இங்கு தோன்றினாங்களாம். சிவலிங்கமாக தோன்றிய நாள் தான் மகா சிவராத்திரி நாள். சிவனை நோக்கி தவம் இருந்த பார்வதிக்கு தன் இடப்பாகம் கொடுத்து அர்த்த நாரீஸ்வரராய் கருவறையின் பின்புறம் அமர்ந்தார். இந்த கோயிலில் அர்த்த நாரீஸ்வரர் ஐம்பொன் சிலை இருக்கிறது. இதனால் திரு அண்ணாமலையானை நினைக்க நினைக்க முக்தி கிடைக்கும். கிரிவலம் 800 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது கிபி 1240 இங்கு கிரிவலம் செல்ல ஜடாவர்ம விக்ரம பாண்டியன் பாதை அமைத்து பணி செய்தாராம். இந்த கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என 8 லிங்கங்கள் இருக்கின்றன. அதோடு ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விஸ்ரீ சாமியார் உள்ளிட்டோர்களின் சமாதிகளும் இங்கு அமைஞ்சிருக்கிறது. விழாக்கள்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலை கோயிலில் ஆண்டுதோறும் 4 பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நடத்தப்படும். ஆணி மாத பிரம்மோற்சவம், மாசிமகம் தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம் என. சரி, இங்கே எப்படி செல்லலாம்? சிறப்பு வாய்ந்த இடத்திற்கு விழுப்புரம் டு காட்பாடி ரயில் மார்க்கத்தில் விழுப்புரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலை செல்ல அதிக அளவில் பேருந்து வசதிகள் இருக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து பேருந்து வசதிகளும் இருக்கின்றன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஹெலிகாப்டர், அதாவது உலங்கு வானூர்தி இறங்கக்கூடிய தளமும் இருக்கு. கோயிலுக்கு வரக்கூடிய பெரிய பிரபலங்கள் இங்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி கோயிலுக்கு செல்வது வழக்கம். திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக குறைந்த வாடகையில் தங்கும் வசதியுடன் கூடிய அறைகள் கோயில் நிர்வாகம் நிர்வகித்து வருகிறது. திருக்கோயிலை சுற்றி தனியாருக்கு சொந்தமான விடுதிகளும் இருக்கு, அங்கேயே நீங்க தங்கிக் கொள்ளலாம். என்ன சொந்தங்களே, இந்த ஒரு ஆன்மீக விஷயம், அதாவது திருவண்ணாமலை கோயிலுடைய சிறப்பம்சம் பற்றியும் கார்த்திகை தீபம் கோலாகலமாக கொண்டாட காரணத்தை பற்றியும் நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு சிவனை ரொம்பவே பிடிக்கும்னா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க பௌர்ணமிக்கு கிரிவலம் போறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க.
மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.